தமிழுக்கு பிடித்து தமிழை படித்து தமிழால் பிழைத்து தமிழோடு உழைத்து தமிழனாய் நிலைத்து நிற்கும் உங்கள் தமிழ் மகன் குரல் இது. நான் சுதானந்தன், சாக்ஸ் எம்ஏவிஎம்எம் பொறியியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு இசி பிரிவில் படித்து வருகிறேன். அனைவருக்கும் இனிய உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மொழியை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. முத்துக்கடல் வதித்து 3 நெறி வளர்த்து கத்துங்கலை மிகுந்த தாயகமே, கத்துங்கலை மிகுந்து களங்களில் விளையாடும் காவலனாம் தென்பாண்டி மண்டலமே, அதில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்த இளந்தென்றலே தமிழ் தாயே, கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வணங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகவனும் பொம்மன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி எவ்வை இருந்தால், அரசியலு சீதனமாய் புலிச்சோட நாடடைந்த புகழேந்தி வந்திருந்தான், நக்கீரன் நன்னாகன் நப்பசலை உப்பு மாசாத்தி உன்சாத்தன் சிலம்பெடுத்த தப்போன் இளங்கோ தமிழ் குடிக்க உயிர் நீத்த பல்லவனாம் நம்பி பாட்டெடுத்தவன் தம்பி, எத்தனை பேர் அத்துணை பேரும் மொத்தமாக திரண்டு வந்து யாப்பிலா பாடல்களும் யாதரும் கவிதைகளும் மாப்பலாபுல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழறிஞ்சில் காலம் எல்லாம் விட்டிருக்கும் அன்னை தமிழுக்கும் சங்கம் வைத்து தமிழ் உலர்த்த என் மதுரை மண்ணையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இது வார்த்தை மொழி அல்ல, வர்த்தக மொழி அல்ல, அறத்தின் மொழி, குணத்தின் மொழி, வாழ்வியல் நெறி சொன்ன மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன் முப்பால் கொண்டது, 3000 ஆண்டுகளுக்கு முன் இலக்கியம் கொண்டது, 4000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகம் கொண்டது. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரை கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே என்று பாவலரேறு பெருஞ்சி திருநான்கன் தாய்மொழியான தமிழை வரையில் நிற்கின்றார். ஆதிமொழி அன்னை மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி ஐவகை நிலத்தின் செய்மொழி ஐம்பெரும் காப்பியம் ஈந்த மொழி யாதும் ஊராகிய செலுத்த மொழி நன்றும் தீதும் விளக்கிய மொழி வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் எம் தாய்மொழி. உலக தாய்மொழி தினம் கொண்டாடும் இந்த அற்புத தருணத்தில் தமிழ் மொழி பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சிவா, சாக்ஸ் எம்ஏவிஎம்எம் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி என்ற வரிகளுக்கு ஏற்ப உலகின் முதமொழி என்று தமிழ் மொழி போற்றப்படுகின்றது. பல மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியாரே யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவெங்கும் காணும் என்கின்றார். செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் அதன் தோன்றல் ஏனைய மொழிகளில் சாராதிருத்தலும் வேண்டும். இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக செம்மொழி என அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழிதான். எங்கிருந்தோ இங்கு வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று அடையாளப்படுத்தி கொண்ட ஜியு போப், திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் தந்த கால்டுவேல், சதுரகராதி தந்திட்ட வீரமாமுனிவர் ஆகியோர் இங்கு தமிழ் மனம் பரப்பினார்கள். படிப்பவர்களை எல்லாம் தன் பக்கம் இழுக்கும் வசியம் நம் தமிழுக்கு உண்டு. நாம் உலகின் உன்னதமான மொழியில் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் இதிலிருந்தே அறிய முடிகிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போன்று தமிழ் என்றும் மங்காது, அதன் பெருமைகள் என்றும் குன்றாது என கூறி வாய்ப்புக்கு நன்றி. அன்பிற்கினிய ஆசிரியர்களே, மதிப்பிற்குரிய நடுவர்களே மற்றும் என் நண்பர்களே, இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு ஒரு மொழி பற்றி அல்ல, ஒரு உயிர் பற்றி, ஒரு உணர்வு பற்றி. முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்த தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதற் தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, இசைத்தமிழே, நாடகத்தமிழே, என் நாட்டிய தமிழே, மானே மரகதமே, தேனே, திகட்டாத தமிழே, என் தாயே தமிழே. தமிழ் என்பது வெறும் வார்த்தையில் வரும் சொல் அல்ல, அது என் மூச்சிலிருந்து வரும் சொல். சோழர்களின் முழக்கம்